இன்றைக்கி காலிஃப்ளவரில் சிக்கன் 65 போட்டு பார்க்கலாம். நல்லா பூ வந்து நல்ல பெரிய பூவாக எடுத்திருக்கேன். நல்லா வெள்ளையாக இருக்குது. இந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கணும் பூவை. கொஞ்சம் கருப்பாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அதில் வந்து புழுவெல்லாம் இருக்கும். அதையும் பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே நமக்கு வந்து அது நல்லா இருக்கும் நல்லா இல்லை அப்படின்றது தெரிஞ்சிடும். பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு. ஒரு பூ தான் இது. நான் வந்து கையில் கொஞ்சம் பிச்சு எடுத்துக்கிறேன். கையாலேயே பிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போவே கத்தியை வச்சு கட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் அப்படியே பூ மாதிரி அப்படியே தூளாக போயிடும். அதுக்காக தான் நான் கட்டியாக இருக்கிறதெல்லாம் அப்படியே நான் கையிலே எடுத்துக்கிறேன். நமக்கு தேவையான அளவுக்கும் எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவும் போட்டுக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். பாதி பூ வேணாலும் கூட போட்டுக்கலாம். நான் எல்லா பூவுமே போட்டேன். ஒரு பூவும் போட்டேன். இதை வந்து நமக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாகவும் வேண்டாம், ரொம்ப சின்னதாகவும் வேண்டாம், மீடியம் சைஸாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சு காட்டுறேன் நான். இந்த சைஸுக்கு நம்ம கட் பண்ணினா போதும். இப்போ நான் அதை கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து வானலில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாகவே உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வந்து அது தண்ணி கொதித்து வரட்டும். வர்றதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி இந்த மாதிரி கொதிக்குது. இந்த மாதிரி கொதிக்கும்போது தான் நம்ம வந்து காலிஃப்ளவர் போடணும். காலிஃப்ளவர் போட்டதுக்கப்புறம் நம்ம கொதிச்சுது அப்படின்னா காலிஃப்ளவர் அந்த சீக்கிரமாக வெந்த மாதிரி ஆகிடும். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் ஒரு நிமிஷம் அப்படியே கிடக்கட்டும். ஏன்னா நமக்கு அதில் ஏதாவது பூச்சி இருந்தது அப்படின்னா கூட செத்துரும். ஆனால் இந்த பூவில் வந்து பூச்சியெல்லாம் எதுவும் இல்லை. இருந்தாலும் நம்ம சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கிறோம். ஒரு நிமிஷம் கழித்து நம்ம வடித்து எடுத்துக்கலாம். ஒரு ஜன்னி வச்சு நம்ம வடித்து எடுத்துக்கலாம். நான் ஜன்னி வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துருக்குது. நான் வந்து அப்படியே ஒரு நிமிஷம் கழித்து நான் வடிக்கிறேன். இதை வடித்து எடுத்துடலாம். அதுக்கு தான் மஞ்சளும் உப்பும் போட்டுக்கிறது. நமக்கு பூச்சியெல்லாம் இருந்தால் கூட செத்துரும். அதுக்காக தான் மஞ்சளும் உப்பும் போட்டு நம்ம தண்ணி வந்து கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் நம்ம காலிஃப்ளவர் போட்டுக்கணும். இதை வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூனு கடலை மாவு எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூனு கார்ன் பவுடர் எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூனு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா 1 டீஸ்பூனு, மஞ்சத்தூள் வந்து 1/2 டீஸ்பூனு, மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூனு, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூனு. உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து உப்பு போட்டு தான் தண்ணியில் போட்டிருக்கோம் நம்ம காலிஃப்ளவரை. இப்போ வந்து நான் 1/2 டீஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கிறோம் உப்பு. இந்த மசாலாக்காக தான் நம்ம இந்த உப்பு போட்டுக்கிறோம். இல்லைன்னா உப்பு பத்தாது, அதனால் நான் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டால் தான் நமக்கு கலர் கிடைக்கும். ஆனால் நான் வந்து இன்றைக்கி கலர்லாம் எதுவும் நான் சேர்த்துக்கல. சும்மா வெறும் மிளகாய்த்தூள் தான். காஷ்மீர் சில்லி இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம், நல்லா கலர் கிடைக்கும். நான் காஷ்மீர் சில்லி கூட நான் போட்டுக்கல. வெறும் தனி மிளகாய்த்தூள் தான், வீட்டில் அரைச்ச தூள் தான். இன்னமும் இந்த வாட்டின் தூள் வந்து கொஞ்சம் மஞ்சளாகவே இருக்குது. மஞ்சள் அரைச்சத்தில் போட்டாங்களாட்டிருக்கு, அதனால் மஞ்சளாக இருக்குது தூள். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப தடன்னு கலந்துடாதீங்க, கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும். டக்குன்னு நம்ம நிறையா தண்ணி விட்டாலும் அப்புறம் நமக்கு காலிஃப்ளவரில் வந்து ஒட்டாது. அதனால் நம்ம இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இப்போ காலிஃப்ளவரை வடித்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இதில் போட்டுக்கலாம். இதில் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் அந்த படுற மாதிரி நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. அந்த காலிஃப்ளவரில் இருக்கிற தண்ணியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா கரெக்டாக வந்துடும் நமக்கு. நல்லா கைவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உடஞ்சிடாமல் கலந்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கணும். இதில் கொஞ்சம் நம்ம கலர் வேணும் அப்படின்னா காஷ்மீர் சில்லி இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த கலர்லாம் சேர்த்துக்கல, அதனால தான் கொஞ்சம் மஞ்சளாக தெரியுது உங்களுக்கு. ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். கலர் போடணுன்றது கிடையாது. பாருங்கள், எல்லா இடத்துலையும் பட்டிருக்குது நமக்கு. இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நான் காய வச்சுருக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வந்து இதில் நம்ம பீஸுங்களை எடுத்து போட்டுக்கலாம். ஒன்று எடுத்து போட்டுக்கோங்க.
நான் அந்த எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். 1 நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். உடனே திருப்பிடாதீங்க. உடனே திருப்பினீங்க அப்படின்னா மசாலாலாம் கொட்டிடும். அதனால் 1 நிமிஷம் கழித்து திருப்பிக்கோங்க. அப்பப்பையும் இடையில கொஞ்சம் திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா எல்லா பக்கமும் நல்லா ப்ரௌன் கலரில் வரும். ஒரே பக்கமாக இருந்ததுன்னா ஒரு பக்கம் ப்ரௌனாக இருக்கும், ஒரு பக்கம் வெந்த மாதிரி இருக்கும், ஒரு பக்கம் வேகாத மாதிரி இருக்கும். இப்போ நல்லா வெந்துடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம். அடுத்த பேட்சும் அதே போலயே போட்டுக்கோங்க. இப்போ காலிஃப்ளவர் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சுருக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.